இன்றைக்கி நாம் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடிய டேஸ்ட்டில் அல்வா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். அல்வா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற காய் என்னென்னா பப்பாளி காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பப்பாளி காய் எடுத்து மேலே இருக்கக்கூடிய தொலி எல்லாத்தையுமே செதுக்கிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கிடலாம். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிடலாம், அப்போ தான் நமக்கு துருவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கிரேட்டரில் இதை நல்லா துருவிக்கிடலாம். துருவும் போது சின்ன சைஸில் இருக்கிற துருவலில் துருவிக்கங்க, பெருசில் துருவணுன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் அல்வாவில் சேர்க்கறதுக்காக பாதாம், முந்திரி, கிறிஸ்மஸ் பழம் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு வந்து இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பை வந்து இந்த மாதிரி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ நாம் அல்வா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் வந்து தாராளமாக இருக்கும். இப்போ நெய் வந்து நல்லா உருகுனதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துக்கிடலாம். இது வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆனால் போதும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த உலர்ந்த திராட்சையை இப்போ உள்ளே சேர்த்துக்கிடலாம். இது வந்து நல்லா உப்பி வரணும். பாருங்கள், இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம நெய்யிலேருந்து இது எல்லாத்தையுமே வடித்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போது மீதி இருக்கிற நெய்யில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற பப்பாளி காயை சேர்த்துக்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்பில் அளந்து உள்ளே சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து மெஷரிங் கப்புக்கு 3 கப் துருவின பப்பாளி காய் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நெய்யில் வந்து இதை நல்லா வசக்கிக்கிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா பரட்டி விட்டு வசக்கிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் நல்லா வசக்கினதுக்கப்புறமா இப்போ உள்ள நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கட்டியாக காய்ச்சி வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பாலை நம்ம உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சுக்கிடலாம். நம்ம இந்த பால்லையே காய் அவ்வளோத்தையுமே வேக வச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கிடலாம். கொஞ்சம் இடையிடையே கலந்து மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அடியில் வந்து கொஞ்சம் போல் தண்ணி இருக்குல்ல. இப்போ வந்து இது நல்லா வற்றி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இது அப்படியே நம்ம விட்டுறலாம். பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நல்லா அந்த தண்ணியுமே வத்திருச்சு. நான் 2 நிமிஷம் வந்து ஓப்பனில் தான் விட்டேன், மூடி வைக்கலை. இப்போது நம்ம வந்து இந்த காய் வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் இனிப்பு சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி இனிப்புக்காக என்ன எடுத்திருக்கேன்னா வெல்லம் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். மெஷரிங் கப்புக்கு 1 கப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து நல்லா இலகி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து 1 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஓப்பனில் விட்டுறலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த கலர் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக தான் கலர் பொடி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்ட அப்புறம் கூட சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், எனக்கு கலர் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எனக்கு இந்த கலர் வந்து ஓகேவாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வேறு எந்த நட்ஸ்னாலுமே உங்களுக்கு ஆப்ஷனில் இருந்தால் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இதுலேருந்து நீர் பசை எல்லாமே நல்லா வத்திருச்சு. நம்மளோட அல்வா வந்து நல்லா சூப்பராக தயாராகிருச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் நல்லா குலைவாக வெந்துருச்சு. அதனால் வந்து அந்த துருவலே தெரியலை. வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளை சக்கரை சேர்க்கலை, வெல்லம் சேர்த்துருக்கோம். அதனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், பப்பாளி காய் கிடச்சிதுன்னா. இதே மாதிரி அல்வா ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த பப்பாளி காயை வச்சு நம்ம அல்வா செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.